அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்து இன்னைக்கு நாக சதுர்த்தி. நாளைக்கு வந்து நாக பஞ்சமி. இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த நாக தோஷம், இந்த ராகுகால தோஷம், இந்த மாதிரி வந்து நாகங்களுக்கு நம்ம ஏதாவது நமக்கே தெரியாம கெடுதல் பண்ணியிருந்தாலோ, இல்ல நம்ம முன்னோர்களுக்கு இது மாதிரி நாகங்களால வந்து ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டிருந்தாலோ, இல்ல அவங்க வந்து நாகங்களை வந்து தீண்டி இருந்தாலோ, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலோ அதுக்கான ஒரு சாப விமோசனம் மாதிரி இந்த நாள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பக்கத்துல இருக்க அரச மரத்தடி பிள்ளையார் பக்கத்துல ரெண்டு பக்கத்துமே நாகர் இருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து பால் வந்து வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லி நீங்க வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த பாலை வந்து நீங்களும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்துக்கோயில் இருக்கு அப்படின்னா புற்றுக்கோயில போய் நீங்க வந்து பாலை வந்து அந்த புத்துக்கு வந்து ஊத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நாகங்களால் நமக்கு ஏற்பட்ட சாபமும் நமக்கு வந்து அந்த நாகதோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விலகி போகுங்கிறது நம்பிக்கை. இதை வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி மாசத்துல வர நாக சதுர்த்தி நாக பஞ்சமியை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா பண்ணுங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த ராகுதோஷங்களும் வந்து நமக்கு விலகி போகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாக சதுர்த்தியை பத்தி பேச வரல. நான் வந்து இன்னைக்கு வரலட்சுமி வீடியோ பத்தி பார்ட் 2 வீடியோ தான் பத்தி பேச போறேன். ஏற்கனவே நாங்க வந்து பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா எளிமையா செய்யக்கூடிய ஒரு மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பூஜை தான். இந்த வரலட்சுமி பூஜை வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் எல்லோருமே தங்களுடைய கணவர் வந்து நலமா இருக்கணும், தீர்க்க ஆயுளா இருக்கணும், நம்ம தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விரதம். இந்த விரதத்தை வந்து எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நான் 10 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல வந்து எந்த வழிமுறை வந்து பிடிச்சிருக்குமோ அந்த வழிமுறை நீங்க செய்யலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து வரலட்சுமி பூஜையே பண்ணதில்லை, எங்க குடும்பத்துல யாருக்குமே அந்த பழக்கம் இல்லை, நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா எனக்கு என்னையே நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். என் பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி இந்த பழக்கம் இல்லை. நான் தான் வந்து எடுத்து முத பண்ணியிருக்கேன். நான் தான் இவ்வளவு வருஷமா பண்ணிட்டும் இருக்கேன். அதனால வந்து நல்லதுதான் நடந்திருக்கே தவிர அதனால வந்து ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்தது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாவான்னு நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி கொடுக்குற நமக்கும் வாங்குற அவங்களுக்கும் வந்து பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம். இந்த விரதத்தை வந்து நம்ம கண்டிப்பா தவற விடக்கூடாது. அப்படி வந்து எனக்கு மாதவிடாய் காலம் வருது, நான் வந்து எப்படி இந்த பூஜையை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்க பண்ணலாம். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால வந்து வருத்தம் படாதீங்க. எல்லா வெள்ளிக்கிழமையுமே மகாலட்சுமிக்கு உரிய தினம் தான். மகாலட்சுமி பூஜை பண்ணக்கூடிய ஒரு நாள் தான். ஆனா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி தோன்றியனால இந்த தினத்தை வந்து நம்ம வந்து ஆடி மாசங்கிறது பண்றோம். ஆடி மாசம் 31ஆம் தேதி பள்ளி சத்தம் போடுது. கடைசி வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து வரலட்சுமி பூஜை வருது. எப்பவுமே ஆவணி மாசம் வெள்ளிக்கிழமை வரும். இது சில சமயம் வந்து ஆடி கடைசியில வரும். இந்த தடவை பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை நமக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கும் உகந்த நாள். அப்ப பெருமாளும் லட்சுமியும் சேர்ந்து நம்ம வழிபடும் போது நமக்கு அவங்களோட அனுகிரகம் இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம்ங்கிறது இருக்கும். லட்சுமி கடாட்சம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, படுத்த உடனே தூக்கம் வர்றது, நிம்மதியான தூக்கம், அதாவது நோய் நொடி இல்லாம இருக்கிறது தான். பெரிய வீடு, காரு, பங்களா அது மாதிரிலாம் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கோமா, நம்ம மனசு சந்தோஷமா இருக்கா, அதுதான் வந்து லட்சுமி கடாட்சம். நம்ம குழந்தைங்க நோய் நொடி இல்லாம நல்லா படிக்கிறாங்களா, அதுதான். இது மாதிரி விஷயங்கள் இருந்தாலே போதும். நமக்கு அந்த மாதிரி நடந்தா கூட அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான சக்தியையும் அந்த மகாலட்சுமியும் அந்த பெருமாளும் நமக்கு தருவாங்க. அப்படிங்கிறத நம்பி இந்த வரலட்சுமி பூஜை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு நல்லபடியா எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த வரலட்சுமி பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படிலாம் வந்து பண்ணேன் அப்படிங்கறத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 ஸ்டெப் சொல்றேன். அதுல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப எளிமையா தான் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க நம்ம நல்லபடியா சுத்தபத்தமா குளிச்சு தலை குளிச்சு வீட்டுல இருக்க எல்லாரும் சுத்தபத்தமா தலை குளிச்சுட்டு நல்ல பூஜை ரூமை சுத்தம் பண்ணி நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரையும் வரலட்சுமி தாயாரையும் வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நம்மளுடைய கணவருடைய ஆசீர்வாதத்தோடையும் அன்னைக்கு வந்து அந்த பூஜையை நம்ம தொடங்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுமங்கலி பெண்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம வந்து வீட்டுல சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம். அவங்களுக்கு நம்ம திரும்ப தாம்பூலமும் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு நல்லபடியா நம்ம குடும்பம் வந்து செழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்ப முதல் ஸ்டெப் என்னன்னா நம்ம நிலைவாசலை வந்து அலங்காரப்படுத்தி குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு நிலைவாசல்ல விளக்கு ஏத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கலசம் வைக்க முடியாது, உருவமும் வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம வந்து மகாலட்சுமி படத்தை வச்சு அவங்க தாயார் படத்தை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நிலைவாசல் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் போட்டோ இருந்தா போட்டோ வச்சு, குத்து விளக்கு இருந்தா குத்து விளக்கு ஏத்தி மகாலட்சுமி தாயாரை நினைச்சு நீங்க வந்து வரவேற்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3 வந்து கலசம் வைக்கிறது. இதான் வந்து நான் முத வச்ச வாடகை வீட்டுல ஒரு ஷெல்ஃப்ல வச்ச கலசம்.
இந்த கலசத்தை வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். கலசம் வைக்கும் போது என்னென்ன வைக்கணும் அப்படின்னா, கலசத்துல தண்ணீர் வச்சுக்கீங்கன்னா தண்ணீர் வைக்கலாம், இல்ல பச்சரிசியும் நம்ம நிரப்பலாம். அந்த பச்சரிசியை என்ன பண்ணணும் கடைசியா சொல்றேன். பச்சரிசி நிரப்புறீங்க இல்லைன்னா தீர்த்தம் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல எலுமிச்சம்பழம், பன்னீர், ஜவ்வாது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், குங்குமம் இதெல்லாம் போட்டு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு, மேல ஒரு தேங்காய், மாவிலை மேல ஒரு தேங்காய் வச்சு அதுல வளையல் அலங்காரம் பண்ணி, பூக்களால் அலங்காரம் பண்ணி, நம்மளால இருக்கிற நகை இல்லைன்னா வந்து மஞ்சள் கயிறு, மாங்கல்ய கயிறு கட்டி வளையல் போட்டு மேல பூ வச்சு அழகா வந்து கலசம் ரெடி பண்ணியும் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா, நம்ம வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது வரலட்சுமி அம்மாவை உருவமா நம்ம வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா முத நாள் வியாழக்கிழமையே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து அழைக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்று அழைச்சி, அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து விளக்கேத்தி, அன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு பால் எல்லாவது ஒரு பாயசம் ஏதோ ஒரு செஞ்சு அவங்களுக்கு நெய்வேத்தியமா வைக்கணும். திரும்ப அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எழுந்து குடிச்சு, நீங்க வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்போம், அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அலங்காரம் பண்ணி திரும்ப பூக்கள் எல்லாம் போட்டு நம்ம வந்து தாயாரை வந்து அழகுபடுத்தி வரலட்சுமி அம்மாவை வழங்கி நம்ம வந்து நமக்கு செய்ய வேண்டிய அந்த அலங்காரம், அந்த கயிறு, நோன்பு கயிறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சள், குங்குமம் எல்லாமே ரெடி பண்ணி, அச்சதை, குத்து விளக்கு இது எல்லாமே முத நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். அடுத்த நாள் வந்து அதெல்லாம் கரெக்டா இருக்கா, வேற ஏதாவது பூ போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா தான் இன்னொரு பூ போடணும். முக்கியமா தாமரை பூ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தாமரை பூ தான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தாமரை பூ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து ஸ்டெப் நம்பர் 5. அந்த கலசமும் பக்கத்துல வச்சுக்கலாம், இந்த உருவமும் வச்சுக்கிறவங்க ரெண்டையுமே நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பிடிச்ச சங்கு, உப்பு தீபம், அதுக்கப்புறம் வந்து சோழி, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6 என்னன்னா, நம்ம யாரெல்லாம் நம்ம சுமங்கலிகளை கூப்பிட்டுருக்கோமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி எண்ணிக்கையில மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த குங்குமம் சொல்லும் போது நான் ஏற்கனவே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா குங்குமம் வந்து கலர் பவுடர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க, அது நமக்கு பாவத்தை தான் சேர்க்கும், அவங்களும் யூஸ் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் எடுத்துட்டு நல்ல குங்குமமா தாளம்பு குங்குமம் வைங்க. கண்ணாடி வளையல் கண்டிப்பா தட்டுல வச்சு கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 வளையல் வந்து நீங்க நூல்ல கட்டி அப்படியே வச்சிருங்க, அவங்க வந்து போட்டுக்க சொல்லுங்க. அப்புறம் கண்டிப்பா வந்து பூ வைக்கணும், வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம் இது எல்லாமே நீங்க வச்சு, நோன்பு கயிறு இதெல்லாம் வச்சு அவங்களே வந்து கட்டிட சொல்லிட்டு நீங்களும் வந்து கட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களால முடிஞ்சா சேலை வச்சு கொடுக்கலாம், இல்ல முடியல அப்படின்னா பிளவுஸ் பிட் வச்சு கொடுக்கலாம். பிளவுஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 70 பாயிண்ட் 80 பாயிண்ட்னு எடுக்காம ஒரு மீட்டர் இல்ல 1.25 மீட்டர் அந்த மாதிரி எடுங்க. ஏன்னா சில இது வந்து துணி பத்த மாட்டேங்குது, அது அவங்களுக்கு பயன்படாம போயிடும். அதனால நல்லா எடுத்து கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தாராளமா எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி வந்து சிம்பிளாவும் வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சு நோன்பு கயிறு மட்டும் வச்சு கொடுக்கலாம். பிளவுஸ் விட்டு எதுவுமே என்னால முடியல அப்படின்னா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி இது மாதிரியும் நீங்க சிம்பிளா பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 8 என்னன்னா, வர்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பிரசாதம் கொடுக்கணும். அதாவது சக்கரை பொங்கலாவது செஞ்சு கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம தாம்பூலம் இதை வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க கிட்டயும் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சின்ன பிள்ளைங்க யாரா வந்தா நீங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தா அவங்களுக்கும் வந்து கொடுக்கலாம். நான் வந்து பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன் முதல் வருஷம் செய்யும் போது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி யார் வந்தாலுமே தாம்பூலத்தை வந்து முந்தானையில வாங்கிக்க சொல்லுங்க. நீங்களும் வந்து கொடுக்கும்போது 2 கையாலையும் வந்து ரொம்ப பணிவா கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா வரலட்சுமி தாயார், மகாலட்சுமி தாயார் எந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க. அதே மாதிரி வர்ற பெரியவங்கள்ட்ட நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஆசை இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த வரலட்சுமியே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். இதான் ஸ்டெப் நம்பர் 10. இந்த 10 ஸ்டெப்பையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா வரலட்சுமி நமக்கு தாயார் சந்தோஷமா வீட்டுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த கலசத்துல வந்து தண்ணீர் ஊற்றிருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்க 3ஆம் நாள் வந்து திரும்ப வந்து நெய்வேதியம் கல்கண்டு ஏதாவது வச்சு அம்மனை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கலச தண்ணீரை வந்து வீடு முழுக்க தெளிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலசத்துல வந்து நீங்க பச்சரிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா பச்சரிசியை வந்து நீங்க அடுத்து வர கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க வந்து அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு கிருஷ்ணருக்கும் வந்து படையல் போட்டு நீங்க வந்து சாமி கும்பிடலாம். இல்லைங்க இது எதுவுமே என்னால பண்ண முடியாது, வீட்டுல அப்படி சூழ்நிலை இல்லைன்னா நீங்க யாராவது உங்களை கூப்பிட்டாங்கன்னா தவறாம இதுல போய் கலந்துக்கோங்க. அதுக்கான புண்ணிய பலன், நீங்க செஞ்ச புண்ணிய பலன் வந்து அங்க போய் கலந்துக்கிட்டாலே கிடைக்கும். அதனால வந்து நீங்க வருத்தப்படாதீங்க, எது உங்களால முடியுமோ அதை பண்ணுங்க. வரலட்சுமி தாயோட அருளை எல்லாரும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.